வணக்க நண்பர்களே, சொந்தமா நீங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்க அல்லது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய பிசினஸை ரொம்ப பெருசாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தேவை. அந்த பணம் எங்க இருக்குன்னா பேங்க்ல தான் இருக்குது. ஸோ நீங்க பேங்க்ல போயிட்டு ஒரு லோன் எனக்கு தேவை அப்படின்னு நீங்க இப்போ கேட்டீங்கன்னா பேங்க்ல இருந்து உங்ககிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எந்த லோன் வேணும், உங்களுக்கு முத்ரா லோன் வேணுமா அல்லது PMEGP லோன் வேணுமா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் கேட்பாங்க. நிறைய பேருக்கு இதில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, ரெண்டுமே கவர்மெண்ட் லோன் தானே, இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போது, எதில் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியாமையே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த லோனை வாங்கிடுறாங்க. இந்த வீடியோவில் உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த லோன் பெஸ்ட் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அக்கு வேற ஆணி வேற நாம் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது முழுமையாக தெரிய வரும். முதல்ல நாம் பார்க்க போகிறது முத்ரா லோனுங்க. இதை இன்ஸ்டன்ட் பார்ட்னர் அப்படின்னு கூட இன்னொரு முறை சொல்லலாம். ஸோ யாருக்கு செட் ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு கடை வச்சிருக்கீங்க, உதாரணமாக ஒரு மளிகை கடையோ அல்லது ஒரு ஹோட்டல் கடையோ அல்லது ஒரு டெய்லர் ஷாப்போ ஏதாச்சும் ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அதை டெவலப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 1 லட்சமோ அல்லது 5 லட்சமோ பணம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு முத்ரா லோன் தான் பெஸ்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா இதில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு பணம் எவ்வளவு தேவை அப்படிங்கிறத பொறுத்து இதை 3 டைப்பாக பிரிக்கலாம். உங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் மட்டும் பணம் போதும் அப்படின்னா அதை சிசு அப்படிங்கிற அந்த திட்டத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். 5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா அதை கிஷோர் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலியமா பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது 10 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா தருண் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குங்க. அந்த திட்டத்தின் மூலியமா நீங்க பணத்தை வாங்கிக்கலாங்க. அடுத்தது இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, இந்த லோன் வாங்குறதுக்கு உங்களுக்கு எந்த படிப்புமே தேவையில்லை. உங்களுக்கு அனுபவமும் நீங்க தொழில் செய்யக்கூடிய திறமையும் இருந்தால் மட்டுமே போதுமானது. உங்களுக்கு இந்த லோன்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து கடனானது கிடைக்கும். மைனஸ் என்னன்னா, இதுல கவர்மெண்ட் உங்களுக்கு ஒத்த ரூபாய் கூட மானியமா தராது. அதாவது சப்சிடி அப்படிங்கிறது கொடுக்கவே கொடுக்காது. வாங்கின கடனை வட்டியோட நீங்க வந்து திருப்பி செலுத்துற மாதிரி தான் இருக்கும். இதுதான் முத்ரா லோனுங்க. அடுத்தது நாம பார்க்க போறது PMEGP லோன், அதாவது மானியம் தரக்கூடிய ஜாக்பாட் லோனுங்க. இது யாருக்கெல்லாம் செட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, பட்ஜெட் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதாவது 5 லட்ச ரூபாயிலேருந்து 50 லட்ச ரூபாய் வரைக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது PMEGP அப்படிங்கிற லோனுக்கு தான். இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் மற்றும் வியாபார தொழிலுக்கு, அதாவது சர்வீஸ் ரிலேட்டட் ஒர்க்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் மேனுஃபேக்சரிங் என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 20 லட்ச ரூபாயில இருந்து 50 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் தராங்க. ஸோ சர்வீஸ் சார்ந்த தொழிலாக இருந்துச்சுன்னா 20 லட்ச ரூபாயும், மேனுஃபேக்சரிங் சார்ந்த தொழிலாக இருந்துச்சுன்னா 50 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு 15% இருந்து 35% வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி கிடைக்குங்க. உதாரணமாக நீங்கள் 10 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம், 35% உங்களுக்கு மானியம் கிடைச்சது அப்படின்னா 3 லட்ச ரூபா உங்களுக்கு தள்ளுபடிங்க. அதாவது 3 லட்ச ரூபாயை அரசாங்கமே வந்து பணத்தை கட்டிடும். நீங்கள் மீதி இருக்கக்கூடிய 6 லட்ச ரூபா பணத்தை மட்டும் வட்டியோட கட்டினா விஷயம் முடிஞ்சதுங்க. அவ்வளவுதான். இதுல இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்னா, இதுல குறைந்தபட்சம் நீங்க 8ஆவதாச்சும் படிச்சிருக்கணும். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க லோன் வாங்கணும் அப்படின்னா மினிமம் இந்த 8ஆவது பாஸ் ஆச்சு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு விஷயமே. மற்றபடி இந்த ஸ்கீம்ல நீங்க வந்து கண்டிப்பா வந்து பணம் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம லோனுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கவர்மெண்ட் உங்களுக்கு தனியா ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் நீங்க சேர்த்து முடிச்சுக்கலாம். PMEGP இருக்கட்டும் அல்லது முத்ரா லோனாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி வாங்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க. ஸோ நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறது மூலிமா ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து உங்களால் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அது சார்ந்த எந்த கேள்விகளாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அடுத்ததாக குயிக்காக ஒரு கம்பேரிஷன் பண்ணிடலாங்க. என்ன அப்படின்னா, முத்ரா லோனுக்கும் PMEGPக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்பேரிஷனை இப்போ பார்த்துடலாங்க. முத்ரா லோனில் மேக்ஸிமம் 10 லட்ச ரூபா வரைக்கும் தான் பணம் கிடைக்கும். ஆனால் PMEGPயில் 50 லட்ச ரூபா வரைக்கும் பணம் கிடைக்குங்க. முத்ரா லோனில் 0% தான் மானியங்க. ஆனால் PMEGPயில் 15லேருந்து 35% வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். முத்ரா லோனுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்பு தேவையே இல்லை. ஆனால் PMEGPக்கு குறைந்தபட்சம் 8ஆவதாச்சும் பாஸ் பண்ணி இருக்கணும். முத்ரா லோனோட ப்ராசஸிங் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஆனால் PMEGPயில் சில மாதங்கள் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட படிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது முத்ரா லோனுங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண
வேண்டியது PMEGP லோன் தான். ஸோ உங்களுக்கு இந்த 2 லோனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்ன, அதை எப்படி ரெடி பண்ணுறது, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போகிறேங்க. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய அந்த மொபைல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் அதை தொடர்பு கொள்வது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.